அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலோட லாஸ்ட் வீடியோ. நம்ம யூடியூப இதோட முடிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அத சொல்லாமயே முடிச்சுக்கலாம்னு தான் நெனச்சோம். ஆனா இருந்தாலும் நமக்கு நம்ம சேனல் மானிடைஸ் ஆயிருச்சு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்ட்டா 1 வருஷம் போன ஓணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஓணத்துக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் மானிடைஸ் ஆகி டாலர் ஏற ஆரம்பிச்சுருச்சு. அதனால நம்ம சேனல் மானிடைஸ் ஆகுறதுக்கு மானிடைசேஷன் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க, ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ணவங்க 10, 20 பேர் இருக்காங்க. இருக்காங்க. உண்மையில அவங்களுக்கு சொல்லிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் நன்றிய சொல்லிட்டு, உண்மையில அந்த 20 பேருக்கு ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. நம்ம சேனல் மானிடைஸ் ஆகணுன்றதுக்காக எங்கள விட லைவ் அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, லைவ் போடுங்க, லைவ் போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு நாளைக்கு எத்தன லைவ் போட்டாலும், அத்தன லைவுக்கும் வந்துருவாங்க. சப்போர்ட் பண்ண அது ஆமா. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. அதோட பெரிய சாரியும் கூட. எங்களால அந்த சேனல வச்சு சமாளிக்க முடியல. அ ஏன்னா, சேனல் ஆரம்பிச்சு 1 வருஷமாவே வீட்ல சண்டை தாங்க அதிகமா வருது. வீடியோ எடுக்கிறதுக்கு, பண்றதுக்கு. இவருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா, அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு ஒரு 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 காமெடியோ, ரீல்ஸோ எனக்கு ஓகேன்னு சொல்றது, இவருக்கு சரியா பட மாட்டேங்குது. இப்படியே போய்க்கிட்டே ரொம்ப இதாயிருச்சு. ம், அதுமா ம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இத ஆரம்பிச்சுட்டோம். சரி எப்படியாச்சும் கொஞ்சம் சக்சஸ் ஆயிருவோம். உண்மையிலே நெறையா மக்கள் வந்து சொல்லுச்சு, யூடியூப் ஆரம்பிச்சு நீ ஜெயிச்சு போயிருவாடான்னு நெறைய ஆள் சொன்னாங்க. அவங்க மூலியமா நான் கொஞ்சம் சரி அவங்க அதனாலேயே கொஞ்சம் ஜெயிச்சுருவோம். எப்படியாச்சும் ஜெயிச்சுருவோம், ஜெயிச்சுருவோம். விடக்கூடாது, விடக்கூடாது, விடக்கூடாதுன்ட்டு அடிச்சு இழுத்துக்கன்ட்டு ஒரு வருஷம் இழுத்துக்கன்ட்டுங்க. உண்மையிலே மானிடைசேஷன் ஆயிருச்சு. ஒரு வருஷம் இழுத்துக்கன்ட்டோம். ஆனா என்ன செய்வ? என்ன சொல்றதுன்டா, வீட்ல நாளுக்கு நாள் சண்டை கூடிட்டே போகுது. ஒண்ணு இந்த யூடியூப் ஒரு ஏதாச்சும் ஷார்ட்ஸ் எடுக்கணும். இங்க கூப்பிட்டா சண்டை வருது. இந்த புள்ள ஒண்ணு காமிச்சுனா எனக்கு சண்டை வருது. எனக்கு பிடிக்கல. நான் ஒண்ணு காமிச்சுட்டேன். அங்க சண்டை பிடிக்கல. இதனால சண்டை வருது. சரி இதனால 2 பேரும் என்ன முடிவு பண்ணிட்டோம். சரி வேணாம். இதனால தான் நம்ம வீட்ல சண்டை வருது. இத முதல்ல நிப்பாட்டுவோம் அப்படின்னு நினைச்சு நிப்பாட்டிட்டோம். அதனால நண்பர்கள் நெறைய பேர் நெறைய சப்போர்ட் பண்ணீங்கல்ல. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இத முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம்ன்ட்டு ஒரு இதுல தான் இந்த ஆமா. வீடியோ போடுறோம். நண்பர்களே யாரும் தப்பா சாரி மன்னிச்சுக்கங்க. நெனச்சுக்கிறாதீங்க. மன்னிச்சுங்க. ஆமா. எங்களால தொடர்ந்து வீடியோ போட முடியல. அதனால தான் முடிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்க பாக்குற வேலையும் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்திலே இது ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பிக்கும்போன்றப்பே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் சொன்னது வேற. இவரு சொன்னது வேற. அப்படியே ஸ்டார்ட்டிங்லயே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அது நம்மளோட ரொம்ப க்ளோஸா லைவ்ல டிராவல் பண்ணவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். என்ன பிரச்சனை நம்ம சேனல்ல, எதுக்காக சேனல் க்ளோஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க வேலைய நீங்க பார்த்துருப்பீங்க. எங்க வேலைக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு மெயினான விஷயம். காலையில கரெக்டா 4 மணிக்கு எந்திரிப்போங்க. 4 மணி டயம். கரெக்டா அந்த ஒரு ஒரு வாளி 100 வட்டக்கடல மாவு பெணைவோம். பெனஞ்சிட்டு அது முடிய கரெக்டா 7:30 8 மணி ஆயிரும். அது முடியறதுக்கு. அந்த 8 மணி டூ 9:30 இந்த டயத்துக்குள்ள இந்த புள்ள ஓடி போய் சின்ன பையன் ஸ்கூலுக்கு போவான். கரெக்டா 9:30 தான் ஸ்கூலுக்கு வேணும் வரும். அதுக்குள்ள சாப்பாடு ஆக்கணும், சமையல் ஆக்கணும், அந்த பிள்ளைகள ரெடி பண்ணணும், ரெடி பண்ணி இந்த பிள்ளைய போய் ஏத்தி விட்டு வரணும். அதுக்கு இடையில நாங்க ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் எடுக்கணும். எடுக்கணும்னு இவரு ஃபோன தூக்கிட்டு வருவாரு. ஆமா. நானு இங்க வெளிய அடுப்பு வேலை, அச்சு முறுக்கு வேலைய ஒரு 8 மணி போல முடிச்சுட்டு, வீட்டுக்குள்ள போய் பசங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்காக அவங்களுக்கு சமையல் பண்ணிட்டு, பசங்கள ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, இவரு ஃபோன தூக்கிட்டு ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வருவாரு. அப்போ ஒரு சண்டை ஆரம்பிச்சுரும். சண்டைய முடிச்சுட்டு பிள்ளைகள ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து ஏத்திப்போம். ஏத்துன உடனே என்ன செய்வாருன்னா, லைவ் போடணுன்றுவாரு. அப்ப லைவுக்கு ஒரு சண்டை வந்துரும். இந்த அது சண்டை லைவ் வருது முடிச்ச அதை உடனே காட்டிலே வீட்டுக்குள்ள போய் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அடுத்த பிரச்சனை. இப்போ 2வது வாலி நீ இப்போ இந்த ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து முடிச்சு அதை ஏற்றிட்டு உட்காரும்போது டயர்ட் அந்த 11 மணி ஆயிடும். அடுப்பில் உட்கார 11 மணி ஆயிருங்க. அது அடுப்பில் 11 மணி உட்காந்தோம்னா 3 மணி வரைக்கும் அடுப்பு வேலை நடக்கும். மறுபடியும் 2வது வாலி 3 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கணும் போய் சண்டை வரும். சண்டை அடிச்சு உருண்டு அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு 5 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஆயிரும். ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து பண்ணி அதை ஏற்றி விட்டு பண்ணி 5 மணி உட்காந்தோம்னா நைட்டு வேலை முடியுது 8 8:30 ஆயிருங்க. 8:30 ஆயிரும். 8:30க்கு அப்புறம் என்ன செய்யுது? என்னம்மா? ஆமா. சரி அவங்க பாரு பரவால்ல, பரவால்ல. பேசுங்க, பேசுங்க. என்ன? சாரி. எனக்கு கொட்டாவி ஒரு வியாதியா என்னன்னு தெரியல. இப்படி கொட்டாயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொட்டாவி வந்துட்டே இருக்கும். என்னாச்சு நைட்டு 8 8:30 ஆயிரும். அந்த பாக்கெட் போட்டு ஒட்டி பண்ணி ரெடி பண்ணதுக்கு 8 8:30 ஆயிரும். அதுக்கப்புறம் முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? சாப்பாடு வேலை. சாப்பாடு வேலை இருக்கு. அதுக்கப்புறம் பாத்திரத்தை பூரா கழுவி விட்டு சாப்பாடாக்கி பண்ணி தூங்குறதுக்கு 11 மணி ஆகி போகுங்க. வீட்டில் டெய்லியும் சண்டை. உண்மையில இதை அடிச்சு இழுத்துக்கிட்டு ஜெயிச்சுக்க முடியாது. உண்மையில எங்களுக்கு ஒரு எண்ணம். ஆனா முடியலைங்க. உண்மையில டெய்லி எங்க வேலையும் முடியல. இந்த வேலையை குறைக்கணும். இந்த யூடியூப்பை பார்க்கணும். எங்களால வேலையை குறைக்க முடியாது. உண்மையை சொல்ல போனா எங்களால இப்ப இருக்க சூழ்நிலைக்கு டைட்டா அளவா ஓடுது ஆமா இப்ப இருக்க எங்களுக்கு. சூழ்நிலைக்கு வேலையை குறைக்க முடியாது. ஆமா. குறைக்க முடியாது. அதனால யூடியூப்பை கொஞ்சம் ஓரங்கட்டி வைப்போம். என்ன? ஓரங்கட்டி வைப்போம்.
பின்னாடி கூட பார்ப்போம் அப்படின்னு நினைப்பதான். சரி இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிடுவோம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சது. அதை முடிக்கலாம்னு ஒரு எய்ம் வந்திருக்கோம். இவ்வளவு நாள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிப்பா. தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க. எங்களால கண்டினியூ பண்ண முடியல, எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. வேற என்ன சொல்றது? ஆமா, வேற வேற ஒண்ணும் கிடையாது. இதனாலதாங்க ஒண்ணு எங்களால முடியலன்றதுக்காக ஒரு முடியலன்றா நம்ம இது செய்ய முடியலன்னு கிடையாது. நம்மளால முடியல. வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் சமாளிச்சு இழுத்துக்கு போக முடியல. என்ன அதுக்காக சொல்ல முடியல. வர்றீரு? இல்ல என்ன சொல்றேன்டா, இந்த நம்ம வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த யூடியூப் இழுத்துக்கு ரன் பண்ண முடியல நம்மளால. அதனாலதான் நண்பர்களே, எங்களை சப்போர்ட் பண்ண நண்பர்களே, உண்மையில எங்களை மன்னிச்சுக்குங்க. சரிங்களா? மன்னிச்சுக்குங்க. என்ன என்ன சொல்லுவீங்க? ஐயோ, நீ எந்த நேரமும் கொட்டாய் வாங்க. பேசுறத பார்த்து கொட்டாய் வருதா? இல்ல, போரடிச்சு கொட்டாய் வருதான்னு தெரியல. எந்த நேரமும் கொட்டாய் இன்னொன்னு வாங்க. சொல்றேன், இது வந்து பிராங்க் வீடியோ, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா எடுப்போம்னு நினைச்சா இவர் பேசுறது நான் பேசுறத பார்த்தா எனக்கே கொட்டாய் வந்துருச்சு. கேக்குறவங்களுக்கு இல்லைங்க, எப்படி ஒரு இருந்துச்சுன்னு தெரியல. ஒரு பிராங்க் வீடியோ போடுவோம். அப்பயாச்சும் நான் மக்கள் வந்து வியூஸ் பார்த்துட்டு போதா வியூஸ் போட்டேன் அப்படின்னு அப்படின்னுக்காக சொல்லிட்டு தான் போட்டது. உண்மையில கோவிச்சுக்கிறாங்க என் மேல. சுத்தமா வியூஸே போக மாட்டேங்குது. டாலர் ஏறுறதெல்லாம் ரொம்ப கொடூரமா ரொம்ப ஏறுது. கொடுமை போகுதுங்க உண்மையில. இங்க வேற எதுவும் அரிப்பூச்சியில கைய வச்சுட்டேனா என்னன்னு தெரியல. இந்த தடவை அரிச்சுக்கிட்டே இருக்கு. வீடியோ ஃபுல்லா சொரிஞ்சுட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. இல்ல, நல்லா தான் இருக்கு. அந்த பிள்ளைக்கு அப்படித்தான் தோணுது. ஏதாச்சும் இது சரி. வச்சுல பிராங்க் வீடியோ. பிராங்க் வீடியோ அங்க கோவிச்சுக்கிறாங்க. யாரும் திட்டாதீங்க. உண்மையில திட்டுறதுனாலும் பரவாயில்ல. கமெண்ட்ல வந்து கமெண்ட்ல திட்டுங்க. ஆமா ஏதாவது கமெண்ட் கமெண்ட் போடுங்க. நாங்களும் எடுக்கிற வீடியோவும் சொல்றோம். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, திட்டுங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? உண்மையில ஒரு ப்ராங்க் வீடியோ கோச்சுக்கிறாங்க, மன்னிச்சுங்க. என்னம்மா? ஆமா. அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, புதுசா ரொம்ப பாத்தீங்கன்னா நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நமக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நமக்கு சப்போர்ட் பண்ண நம்ம குடும்ப உறுப்பினர்கள் யாராவது உண்மையிலேயே நீங்க ஷாக் ஆயிருந்தீங்கனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உண்மையிலேயே நீங்க சந்தோஷப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் கமெண்ட் சொல்லுங்க. ஆமா, ஆமா. அடுத்த வீடியோல அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா?